ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணையில் வந்து ஆடுங்களை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வளர்ப்புக்கு ஆடு யாருக்காச்சும் தேவைன்னா நம்ம கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில்ப்பா. காட்டுமன்னார் கோயிலில் எம்ஆர்கே காலேஜுக்கிட்ட வந்துட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி தான். ஃபோன் நம்பர் வந்து 96 29 70 30 12. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கக்கூடிய ஆட்டோட ரகம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. நம்ம வந்து வளர்க்குறது நாட்டாடுப்பா. சில பேர் வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிறது வந்து நாட்டாடு அப்படின்னு சொல்லுவோம். கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போய் அடர்த்தி இவனை அள்ளி வைக்கணுன்ட்டு போனேன். மயில் உடனே கத்திக்கிட்டு பின்னாடியே வந்தாச்சு. யான்னு தெரியல, இப்போ வர வர ரொம்ப பாசமாக இருக்கான். எட்டக்க போகக்கூடாதுங்கிறது. நான் வேறு இவங்க செருப்பை வேறு போட்டுட்டு வந்துட்டேன். உடனே வீட்டுக்கு தானே போகிறோன்ட்டு. அவங்க வேறு ஃபோன் அடித்து எங்கேப்பா என் செருப்பை காணோம் அப்படிங்கிறாங்க. போனாக்கா எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடும் போல இருக்குது வீட்டுக்கு. ஃப்ளைட் போகுது, சவுண்டு கேட்குதா? நம்ம மயில் வந்து அங்கே போகிறாங்க. அப்படியே அந்தாண்ட எங்கேயாச்சும் போயிட்டானா போதும், நம்ம வந்து புந்தடிச்சு வீட்டுக்கு ஓடிடலாம். எல்லாம் எங்கே மீது, மயில் மட்டும் எங்கே போயிருக்கான் பாருங்க. எல்லாம் போனோன்னா வந்துடுவாங்க. இங்கே உடுக்க தான் வந்ததுலேருந்து கள்ளக்குடியை தவிர வேறு எங்கேயும் போகல. பாருங்க, ஒவ்வொருத்தங்களாம் வராங்க. மயில் போயிட்டான் அந்தாண்ட, என்ன வேகத்தை பாருங்கள். என்னடா நீ ஒண்டி போயிட்ட? அவங்க வந்து மயிலோட பிள்ளை. அவங்க அம்மா கூட போகிறாங்க. இப்போ அது எங்கே லாஸ்ட்டாக தானே மெஞ்சிக்கிட்டு இருந்தது. அதுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. வந்துச்சு பாருங்களேன். எல்லாம் போகிறாங்க. அடுத்தது மயில் போயிடுச்சான், அதனால் புந்தடிச்சு ஓடுறா. குஷியை பாருங்கள் அதுக்கு. ஐயோ ஐயோ, உடுக்கையும் போகுது. துணைக்கு ஒரு ஆள் இருந்துச்சு, அவனும் போகிறானா. போ, எல்லாம் அந்தாண்ட போயாச்சு. இன்னும் அங்கே பாதி பேருக்கு மேலே நிற்கிறாங்க. அவங்களாம் இன்னும் பார்க்கல. நான் வேறு இந்த நேரம் பார்த்து இவங்க செருப்பை போட்டு வந்துட்டேன். அவங்க செருப்பு இல்லாமல் வாசப்படி விட்டு கீழே கூட காலை வைக்க மாட்டாங்க. யாராச்சும் வந்து கேட்டில் கூப்பிட்டா கூட செருப்பு இல்லாமல் போய் கேட்டு திறக்க மாட்டாங்க. நீ போப்பா அப்படிம்பாங்க. இப்போ தான் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இப்போ வருவானுங்க பாருங்கள். அங்கே வருங்க. ஓட்டத்தை பார்த்தீங்களா? இப்படி தான்ப்பா பண்ணுங்க. எல்லாம் சின்ன சின்னதாக கிடக்குறானுங்க. சில பேர் வந்து அந்தாண்ட போகணும்னு யோசிக்கிறாங்க, சில பேர் வந்து மயில் கூட போகணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம கொம்பு தான் வீரநடை போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் போகிறேன் வாங்கடா, வழி காமிக்கிறேன் வாங்கடா அப்படின்ட்டு. இங்கே வருங்க, சிங்கம் மாதிரி போயிட்டுருக்காரு. ஒருத்தவன் அலை பிடிச்ச மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு இடம் சேர்ந்தாச்சுப்பா. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ஒருத்தவங்கள்ட்ட 6 ஆடும், ஒருத்தவங்கள்ட்ட 2 ஆடும் வந்து மொத்தம் 8 ஆடு வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட தான் இருக்குது, இன்னும் வந்து ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆடு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்து 2 ஆடு வந்து திங்கக்கிழமை வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. புதன்கிழமை வந்து ஆடு வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்கப்பா. 8 ஆடு சேல்ஸ் பண்ணியதில் 2 ஆடு வந்து நம்ம கொடுத்தாச்சு. அவங்கள கேட்டுட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்குறோம். அதாவது யூடியூப்பில் போடலாமான்னு கேட்டுட்டு தான் எடுத்து வச்சுருக்குறோம். அவங்க வந்து ஓன் சொல்லியிருக்காங்க, எடுத்துக்கோங்கக்கான்னு சொன்னாங்க. நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அப்புறம் நம்ம இன்னும் நிறைய ஆடு வந்து கொடுத்துட்டோம். நிறைய ஆட்டை வந்து வீடியோவும் எடுக்கலை, ஃபோட்டோவும் எடுக்கலை. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அக்கா ஆடு வந்து லாபம் இல்லையா, அதனால தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக 1% கூட லாபம் இல்லைன்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன். 100க்கு 100% வந்து நல்ல லாபம்தான். ஆடு வளர்ப்பில் பொறுத்தளவுக்கு நல்ல லாபம்தான். அதனால் ஆடு வளர்க்குறவங்களாம் வந்து பயந்துடாதீங்கப்பா. கண்டிப்பாக வந்து ஆட்டில் வந்து நல்ல லாபம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தான்ப்பா எதை செஞ்சாலும் செய்யணும். ஆட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் செஞ்சால் தான் அதுக்கு வந்து சரிப்பட்டு வரும். மற்ற யாரும் செய்யறதுக்கும் இல்லை. நிறைய பேர் வந்து ஆள் வச்சு பாருங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆள் வச்சுலாம் பார்த்து நம்ம விவசாயம்னா வந்து பார்க்கலாம்ப்பா. ஆள் வச்சு வந்து விவசாயத்தை வேணால் செய்யலாம். இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு வேணால் சொல்லிக்கலாம். அதுவே வந்து இப்போ வர வர சரியாக நடக்க மாட்டேங்குது. ஆடு வந்து பார்த்திங்கன்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை வந்து ஆள் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கிற முதல் வந்து
நல்ல நஷ்டத்துக்கு தான் போய் சேரும். அதனால் வந்து ஆள் வச்சு பார்க்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. பார்த்தாலும் அது சரிப்பட்டு வராது. கண்டிப்பாக ஆடு வளர்ப்பில் வந்து ஆள் வச்சு பார்க்கறது கண்டிப்பாக சரிப்பட்டு வராது. எங்களால் முடியலங்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் ஆடு வந்து விற்கிறோம். மற்ற எந்த ஒரு காரணமும் கிடையாது. கண்டிப்பாக ஆடு வளங்க நல்ல லாபம் இருக்குது. சரியான முறையில் செஞ்சோம்னா எல்லாமே வந்து நல்ல லாபம் தான்ப்பா. நமக்கு வந்து லாபம் கிடைச்சிட்டு தான் 2 ஆட்டை வந்து நம்ம பண்ணையாக வந்து உருவாக்கணும். வாங்கினது 2 ஆடு தான் 17 வாங்கினோம். அடுத்தது வந்து 2 ஆட்டுக்காக சின்னதாக ஒரு கொட்டா போட்டோம். அடுத்தது ஆடு வளர வளர அடுத்தது ஒரு கொட்டா போட்டோம். அடுத்தது இன்னொரு கொட்டா போட்டோம். அதுக்கு பரணடித்தோம். அடுத்தது இந்த கொல்லையில் இப்போ மேய்து பார்த்தீங்களா, ஃபுல்லாக நம்ம வந்து கழுத்தூன் போட்டு கம்பி வேலி விட்ருக்கோம். அதாவது ஆடு வந்து தானாக போய் மேய்ஞ்சிட்டு தானாக வீட்டுக்கு வர மாரி, ஆளே இல்லாமல் தானாக போய் மேய்ஞ்சிட்டு தானாக வீட்டுக்கு வர மாரி தான் நம்ம கம்பி வேலி வந்து விட்ருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வயலுமே சரி நம்ம ஆட்டுக்காகனே விட்டாச்சு. விவசாயம் வந்து இதில் பண்ணுறது கிடையாது. நம்ம மல்பெரி குச்சி வந்து சேலத்துலேருந்து வரவழைச்சி கொரியர் மூலமாக வரவழைச்சி பசுந்தீவனம் வந்து ஊனின்றோம். இப்போ ஆடுங்களை எல்லாத்தையும் விற்க தானே போகிறோங்கிறதுனால நம்ம நறுக்கி வைக்காமல் ஆட்டை வந்து உள்ளாரையே விட்டு மேய்ச்சிட்டோம். நம்ம வந்து லைஃப் லாங் வந்து ஆடு வச்சுருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இத்தனையும் செஞ்சோம். ஒரு எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையால் நம்ம வந்து கொஞ்சம் ஆட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட்டை இல்லை எல்லா ஆட்டையுமே வந்து கொஞ்சம் சேல்ஸ் பண்ண போகிறோம். நிறையா நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து அக்கா எல்லாட்டையும் கொடுக்காதீங்க, ஒரு 4-5 வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து தாலாட்டு, தாமரைக்குட்டி, மயில் அப்படிலாம் ஒரு 2-3 ஆட்டை மட்டும் வச்சுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோவுக்கு செலவு பண்ணிட்டோம். அதுவும் போன வருஷம் தான் நிறையா செலவே பண்ணணும். போன வருஷம் தான் கம்பி வேலி எல்லாமே விட்டோம். ஒரு 4-5 ஆடுங்கும்போது நம்ம வந்து வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போக வேணாம். அதுக்கு தனியாக வந்து ஸ்பெஷலாக கவனிக்க வேணாம். நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்கோம். தானாக ஆடை விட்டாக்கா தானாக வந்து மேய்ஞ்சிட்டு தானாக வீட்டுக்கு வந்துடும். கடலை கொடி இருக்குது. அடுத்து அடை தீவனம்லாம் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம ஈஸியாக வளர்த்தலாம். ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது. இத்தனை ஆடுங்கும்போது கண்டிப்பாக வந்து தீவனம் வந்து பத்தாது. வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகணும். அது வந்து நம்மளால் கண்டிப்பாக இப்போதைக்கு முடியாதுப்பா. அந்த காரணத்தால் தான் விற்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நம்மக்கிட்ட 80 ஆடு கிட்டத்தட்ட இருந்துச்சு. 80 ஆட்டுக்கும் மருந்து போடணுன்னா ஒரு அரை நாள் தேவைப்படும். ஏன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் போட்டால் தான் மருந்துலாம் எந்த மருந்தாலும் சரி, லிவர் டானிக்காக இருந்தாலும், பெயின் மருந்தாக இருந்தாலும், குடற்புழு மருந்தாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் 2 பேரும் போட்டால் தான் உண்டு. இதுவே 4-5 ஆடுங்கும்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போட்டுட்டு வெயிலுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எங்களால் இப்போ பராமரிக்க முடியலங்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் வந்து ஆடு விற்கிறோம். எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னத்த சொல்கிறது, நம்ம வந்து இவ்வளோக்கு ஒரு ஆசையாக செலவு பண்ணி நம்ம வந்து இனிமேல் வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது. கம்பி வேலி விட்ருக்கோம், பசுந்தீவனம் போட்டிருக்கோம், மேய்ச்சலுக்கு வந்து வெளியில் ஓட்டிகிட்டு போக வேணாம். இனிமேல் வந்து அதாவது இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ஆடு வளர்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து கஷ்டம் இல்லாமல் வளர்த்துடலாம், தானாக போய் மேய்ஞ்சிட்டு தானாக வந்துடும் அப்படின்னு நினைப்பில் தான் நம்ம வந்து இவ்வளோ இதையும் செஞ்சோம். எல்லாமும் ஓகே. இப்போதைக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மருந்துலாம் போடுறதுக்கு 2 ஆள் தேவைப்படும். இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க பிடிச்சிக்கிட்டா தான் நான் போட முடியும். அது வந்து இப்போதைக்கு முடியல. 2வது ஒரு ஆட்டுக்கு உடம்பு சரியில்லைனா மெடிக்கலில் போய் மருந்து வாங்கிட்டு வரணும். அதுவும் இப்போ எங்களால் முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து ஆடை வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். டாக்டரை வர வச்சு பார்க்கலான்னு நம்ம சொல்கிற நேரத்துக்கு வந்து டாக்டர் வர மாட்டாங்க. டாக்டர் வர வரைக்கும் ஆடு வந்து உயிருக்கு வந்து கேரண்டி கிடையாது. எல்லாத்தையும் யோசித்து பல நாள் வந்து யோசித்து தான் நாங்கள் வந்து இந்த முடிவு எடுத்துருக்குறோம். கொஞ்சம் காலங்கள் வந்து போகட்டும், கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சால் நம்ம பண்ணையை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம்ப்பா. அது வந்து நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில் தான் இருக்குது. அதனால் யாரும் தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வந்து வெற்றியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக நாங்களும் அப்படி தான் அடி எடுத்து வச்சோம். எனக்கு வந்து இப்படி வீடியோ போடுறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம என்னடா வந்து எல்லாமே முன்னேற்றத்துக்கு போகிற மாதிரி தான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சோம். இப்போ வந்து இப்படி போய்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. சரிப்பா, அதெல்லாம் பற்றி விடுங்க. நீங்கள் அதெல்லாம் பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஆடு வளர்க்குறவங்க பயப்படாதீங்க. நல்லபடியாக வளருங்க. நல்ல நமக்கு வந்து கை கொடுக்கும்பா. இதுக்கு வந்து நிறைய பேட் கமெண்ட் வரலாம். அதை பற்றி வந்து நான் யோசிக்கலை. உண்மையை வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஆடு வளர்ப்பில் நல்ல லாபம்தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஆள் வச்சு செய்யாமல் சொந்தமாக செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கிது எங்களை பொறுத்த அளவுக்கு. அதில் வந்து நம்மளே இறங்கி செஞ்சால் மட்டும்தான் அதில் வந்து சரி தவறை வந்து கண்டுபிடிக்க முடியும்ப்பா. ஆள் வச்சு செஞ்சோம்னா தப்பை வந்து கண்டுபிடிக்க தெரியாது. அவங்க வந்து வேலையை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஆடு வளர்ப்பில் நல்ல அனுபவம் இருக்குது, எல்லாமே தெரியும்னா கண்டிப்பாக வந்து துணிஞ்சு செய்யுங்க. எங்களுக்கு ஆட்டை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட 1 ஆடு 2 ஆடு வாங்கி கண்டிப்பாக வளருங்க. 1 வருஷம் வளர்த்திங்கன்னா அதில் அனுபவம் எல்லாமே வந்து கற்றுக்கலாம். இப்போ எங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா
ஆடு வந்து கண்ணால் பார்த்துருக்கோம், அவ்வளோதான் தெரியும். மற்ற விஷயம் எந்த ஒரு விஷயமே தெரியாது. நாங்கள் ஆடு வாங்குற வரைக்குமே அது எப்படி குட்டி போடும், எத்தனை நாளில் செனை பிடிக்கணும், எந்த ஒரு அனுபவமே இல்லைப்பா. நாங்கள் வந்து சும்மா சும்மா இருக்குதுன்னு வாங்கினோம், 2 ஆடு வாங்கினோம். அது வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா அதில் வந்து அனுபவம் தான். ஈஸியாகவும் கற்றுக்கல, கொஞ்சம் அடிப்பட்டு தான் கற்றுக்கிட்டோம். அது வந்து நிறையா வச்சு செய்யும்போது லாஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இழப்பீடு அதிகமாக இருக்கும். அதனால் 1 ஆடு 2 ஆடாக வாங்கி நம்ம வளர்த்து அனுபவத்தை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து பண்ணையை உருவாக்கிறதுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதனால் தெரியாதவங்களும் ஒரு ஆடு 2 ஆடு போல் வாங்கி வளருங்க. தெரிஞ்சவங்க மொத்தமாக கூட வாங்கி வளர்க்கலாம், தப்பு கிடையாது, நல்ல லாபம்தான். நீங்கள் வந்து லாபம் வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. லாபம் வந்து நிறையா கிடைக்கிறதும் கம்மியாக கிடைக்கிறதும் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கால்நடை வளர்ப்புன்னு வந்துட்டாலே சரி, நம்ம சொந்த ஆள் வந்து இறங்கி செஞ்சால் மட்டும்தான் அதுங்களை வந்து காப்பாற்ற முடியும். அதனால் சொந்தமாக இறங்கி செய்யறதுக்கு கூடுமான அளவு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து எல்லாத்தையுமே வந்து கடையிலேருந்து வாங்கி வச்சு ஆடு வந்து வளர்க்கலாம்னு நினைக்காதீங்க. அது வந்து அந்தளவுக்கு லாபம் கிடைக்காது. லாபம் கிடைக்கும், கம்மியாக தான் கிடைக்கும். எல்லாமே நீங்களே உற்பத்தி பண்ணி ஆடு வந்து வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்ச நாள் வந்து நம்ம மேய்ச்சல் முறையில் வந்து வளர்க்கணும்ப்பா. சில பெரிய பெரிய பண்ணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையெல்லாம் விடாமல் அடர் தீவனம் மட்டுமே கொடுத்து வளர்க்குறாங்க. சில பேர் உலர் தீவனம் மட்டுமே கொடுத்து வளர்க்குறாங்க. அது போலலாம் வளர்க்குறாங்கப்பா. இப்போ வந்து ஈஸியாக சொல்லணுன்னா, நாங்கள் வளர்க்குற வழிமுறைகளில் வளர்த்தா கண்டிப்பாக ஆடு வந்து லாபம்தான். நாங்கள் எப்படி வளர்க்குறோங்கிறது நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மானம் மழை வருமா என்னன்னு தெரியல, மப்பி ஏறிக்கிட்டு இருக்கு. காற்றும் ஜில்லுன்னு அடிக்குது. அனலாக அடித்தா தான் மழை வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் காற்று வந்து ஜில்லுன்னு அடிக்குது. எங்கேயாச்சும் பேஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல. மப்பு போகுது பாருங்க, மப்பு ஏறிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ரவுண்டிங்கில் ஃபுல்லாக கருன்னு மேகம். என்னடா இம்மா நேரம் மேய்றீங்க இன்னைக்கு? எங்கடி போகுது என் எலிக்குட்டி வேகமா? அம்மா வேகமாக போகிறாங்க. எவ்வளோ வேகத்தை பாருங்கள். அது புள்ள எங்கே இருக்கானே தெரியல. அது அம்மாவை கண்டுக்கிறதே கிடையாது. அது அந்தாண்ட போகிறதுக்கு தான் இந்த பாடு. பிள்ளைய தான்ப்பா பார்க்க போயிருக்காங்க. அந்தாண்ட வந்திருக்கான் அந்த புள்ள. அதை பார்க்க தான் அவ்வளோ வேகமாக போயிருக்குது பாருங்க அது. என்னடா அம்மா வேகமாக போகிறானேன்னு நானும் பார்த்தேன். போய் பார்த்தாச்சு பிள்ளைய. அடர் தீவனம்லாம் அள்ளி கெட்டக்கு இந்தாண்டியே வச்சுட்டாங்க. ஆடுங்களும் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மானம் வந்து மழை வர போதுப்பா. வந்து பார்த்தாக்கா மயில், தவிட்டுக்குருவி, அணில் எல்லாம் இந்த தீவனத்தில் தான் ஏறிக்கிட்டு நிற்கிது. தீவனம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அலைமேல ஞாபகமும் அழகி ஞாபகமும் வந்துடுது. ஏன்னா நான் கடைசி குண்டா எடுத்து வைக்கிற வரைக்கும் என் பின்னாடியே போங்க, என் பின்னாடியே வருங்க. நான் கையில் எடுக்கிற குண்டான் தான் வேணும் திங்கிறதுக்கு அப்படின்னு கேட்குங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல 2 பேரும். லாஸ்ட்டு குண்டானை எடுத்து வச்சு முடித்தாதான் அப்புறம் ஒரு குண்டானை பிடிச்சிக்கிட்டு அதுங்க பாட்டுக்கு சாப்பிடும். ஆடுங்கள்லாம் வந்து அடர் தீவனம் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க. முடிக்கிற ஸ்டேஜில் வந்து கரெக்டாக மழைத்தூரல் வந்து போட்டுடுச்சு. எல்லாம் தின்னது திங்காதமா கொட்டாவில் உட்காந்துட்டானுங்க. இங்கே பாருங்கள் மழையை படப்படன்னுது. அப்படியே 2 செகண்டில் வந்து அப்படியே ஸ்லோவாகிடுச்சு. தர கூட ஒழுங்காக நினைக்கல. நல்லா அனலை கிளப்பி விட்டுடுச்சுப்பா. நல்லா இருட்டியும் போயிடுச்சு. நம்ம ஆடுங்கள்லாம் போயிட்டு படுக்க போகிறாங்க. நம்மளும் போயிட்டு டீ போட்டு குடிக்கணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். கொல்லை பக்கம் எவ்வளோ இடம் கிடக்கு. அது 2த்தையும் பாருங்கள் எங்கே ஒண்டிக்கிட்டு நிற்கிறத. காற்று சவுண்டு மட்டும் கேட்குது. மழை துண்ண பாடலை.